வணக்கம். கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் உங்கள் கிருஷ்ணன். ஜிஎஸ்டிக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஸோ ஜிஎஸ்டி நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம எடுக்கிறோம். ஸோ ஜிஎஸ்டி பற்றி சில விவரங்களை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யார் அப்படின்னா ஜிஎஸ்டி எடுத்தவங்க கேர் பண்ணக்கூடிய சில முக்கிய விவரங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஜிஎஸ்டி ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு தேவையினால் எடுக்கிறோம். குறிப்பாக அதாவது மேனுஃபேக்சரிங் அண்ட் ட்ரேடிங் செக்டராக இருந்தால் ஆனுவல் டர்ன் ஓவர் 40 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா ஜிஎஸ்டி கட்டாயமாக எடுக்கணும். சர்வீஸ் செக்டராக இருந்தால் 20 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா ஜிஎஸ்டி எடுக்கணும் அப்படிங்கிற சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு இருக்குது. ஸோ அது போக சில எக்ஸப்ஷன்ஸ் கேஸில் ஜிஎஸ்டி எடுத்து தான் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்தாலோ, நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்தால் தான் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் உள்ளே கொண்டு வர முடியும், நான் விற்க முடியும், வாங்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அது ஜிஎஸ்டி எடுக்கிற விஷயங்களை பொறுத்து அதை நீங்கள் ஆடிட்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்கள் பிஸ்னஸுக்கு ஜிஎஸ்டி தேவையா அப்படிங்கிறத கன்சல்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம இங்கே பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டி எடுத்தவங்க என்னென்ன விஷயங்களை கவனம் செலுத்த தவறுறாங்க, கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஜிஎஸ்டியை பொறுத்தளவில் முக்கியமாக இப்போ அதிகமாக ஜிஎஸ்டி எடுக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்போர்ட்டுக்காக முயற்சி பண்ணுறவங்க அதிகமாக நம்ம ஜிஎஸ்டி எடுக்கிறோம். ஏன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கம்பெனி ஒரு ஃபார்ம் பண்ண போகிறோம் புதுசாக. இது எல்லாமே புதுசாக உள்ளே வர்றவங்க, நியூ ஆண்டர்பனர்ஸ். ஸோ எக்ஸ்போர்ட்டுக்காக தான் அதிகமாக ஜிஎஸ்டி எடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஸோ அதாவது எக்ஸ்போர்ட்டுக்கு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வேணும். முக்கியமாக எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் வேணும். எக்ஸ்போர்ட் லைசன்ஸில் கூட நம்ம ஜிஎஸ்டி மேண்டேட்ரியாக நம்ம கட்டாயம் கொடுக்கணுங்கிற அவசியம் அதில் இன்னும் கொடுக்கல. அப்போ ஆனால் கரண்ட் அக்கௌண்ட்டு ஒரு மேண்டேட்ரி ஒரு டீட்டெயில்ஸாக உள்ளே கொடுத்துருக்குறாங்க. அதாவது நடப்பு கணக்கு கட்டாயமாக கொடுக்கணும். அந்த நடப்பு கணக்கு கொடுக்கறதுக்கு கம்பெனி பேரில் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும். அந்த கம்பெனி பேரில் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா பேங்க்கில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 2 டாக்குமெண்ட் கேட்குறாங்க. ஒன்று ஜிஎஸ்டி, இன்னொன்று உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன். 2 ப்ரூஃப் ஆஃப் கம்பெனிக்கான டாக்குமெண்ட் கேட்குறாங்க, கம்பெனிக்கான எவிடன்ஸாக கேட்குறாங்க. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த 2 டாக்குமெண்ட் கேட்கும்போது வெறும் உத்தியம் மட்டும் வச்சுருந்தா பல பேங்க்கில் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண முடியறதில்ல. அப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னா நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுக்கிறதுல முடியாமல் போகுது. அப்போது அதற்காகவே பல பேர் நம்ம ஜிஎஸ்டி எடுக்க சம்மதிக்கிறாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பல விஷயங்கள் இருக்குது. பல விஷயங்கள் அவங்க கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும். ஆனால் அது யாருமே நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஜிஎஸ்டி எடுத்துட்டா ஏதோ நமக்கு ஒரு கடமை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஜிஎஸ்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் அந்த நிறுவனத்திற்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு முதலாளி, அதாவது நீங்கள் தான் உரிமையாளர், நீங்கள் தான் பொறுப்பாளர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஏதோ நம்ம ஜிஎஸ்டி எடுக்கிறோம் அப்படின்னா எடுத்து கொடுக்குறவங்க பார்த்துக்குருவாங்க, ஆடிட்டர் பார்த்துக்குருவாரு, யார்கிட்ட எடுத்தோமோ அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குருவாங்க, இல்லை வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு கேர்லெஸ்ஸாக அசால்ட்டாக நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதன் விளைவுகள் மிக அதிகமாக இருக்கும். அது விளைவுகளுக்கெல்லாம் யார் பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஜிஎஸ்டி யார் பேரில் எடுக்கிறாங்களோ அவங்க தான் பொறுப்பு. இதை நீங்கள் கட்டாயமாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்னமோ எல்லாமே நம்ம ஆடிட்டர் எடுக்கிறாங்க, ஸோ ஆடிட்டர்ஸ் பார்த்துக்குருவாங்க, அவங்க தான் பொறுப்பு அப்படி நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. ஆடிட்டர் உங்களை மாதிரி ஒரு 100 கம்பெனி கையில் வச்சுருப்பாங்க. அவங்க அத்தனை கம்பெனிகளுமே கவனம் கரெக்டாக சரியான முறையில் செலுத்த முடியாது. நம்ம யாருமே இன்டர்னல் ஆடிட்டர், உங்கள் கம்பெனிக்குன்னு ஒரு ஆடிட்டர் நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு மட்டுமே பொறுப்பாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அவர் கையில் விட்டுறலாம். எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் கேர் பண்ண முடியாது, அதனால் நீங்கள் தான் இதை பொறுப்பாக பார்த்துக்கணும்னு சொல்லி இன்டர்னல் ஆடிட்டராக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அவங்க பொறுப்பை விட்டுறலாம். ஆனால் நம்ம யாருமே இன்டர்னல் ஆடிட்டரை வச்சுக்கிறது இல்லை. ஏதோ மாதம் நீங்கள் கொடுக்கக்கூடிய சில அதாவது சர்வீஸ் சார்ஜஸுக்கு தான் பல ஆடிட்டர்ஸு உங்களுடைய ஒர்க்கை பார்க்குறாங்க. அப்போ உங்கள் கம்பெனிக்கு முழு கவனம் அவங்க செலுத்த முடியாது, செலுத்துறதுக்கும் வாய்ப்பும் இல்லை. ஆனால் அப்படி இருக்கிற போது நீங்கள் தான் உங்கள் கம்பெனியை சரியான முறையில் கண்காணிக்க வேண்டும். அது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணினாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாட்டாலும் சரி, ஜிஎஸ்டி எடுத்தாச்சுனாலே நீங்கள் அதற்கான விஷயங்களில் முழுமையாக உங்களை ஈடுபடுத்தி கொண்டு தான் ஆக வேண்டும். இல்லை அப்படின்னா நீங்கள் தான் பொறுப்பு. ஏதாவது அதுவாக கேன்சல் ஆகிட்டாலும் சரி,
இல்லை ஏதாவது நோட்டீஸ் வந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. அதை ஆடிட்டர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவர் கவனத்துக்கு வந்தாலே உங்களுக்கு அதை தெரியப்படுத்த முடியாது. ஸோ நீங்கள் வந்து அதை சரிவர பார்க்கணும். அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கும்போது சரியான ஆடிட்டர்கிட்ட போய் கரெக்டான முறையில் எடுங்க. இல்லை சரியான முறையில் உங்களுக்கு கன்சல்டிங் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் கன்சல்டன்ட்ட எடுங்க. இது ரெண்டும் இல்லாமல் ஏதோ ஒரு ஜிஎஸ்டி அப்ளை பண்ண தெரியும் அப்படின்ற ஒருவர்கிட்ட போயோ, இல்லை உங்களுக்கே நான் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு போயோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, அதை சரிவர கண்காணிக்கலை அப்படின்னா அது பாதிப்பு உங்களுக்கு தான். அப்படி நீங்கள் ஒரு ஆடிட்டர்ட்டையோ, ஒரு சரியான ஆள்கிட்ட, ஒரு கன்சல்டன்ட்டையோ, இல்லை அதை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்சிட்டையோ நீங்கள் எடுக்கும்போது, நீங்கள் முதல் முறையாக ஜிஎஸ்டி எடுக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர், இது ரெண்டையும் அதில் பதிவு செய்ய சொல்லுங்கள். அந்த இரண்டுக்கும் தான் ஓடிபி வர வேண்டும். பல பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எடுத்து கொடுக்குறவங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எதுக்கு ஓடிபியில் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய இமெயில் ஐடி, அவங்களுடைய ஒரு மொபைல் நம்பர் ஏதோ ஒரு எண்ணை கொடுத்து எடுக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. ஒரு கம்பெனிக்கு ப்ரொப்ரேட்டருங்கிறத வந்து எடுக்கக்கூடிய ஆட்கள் தான் ப்ரொப்ரேட்டர். அவங்க தான் உரிமையாளர், முழு பொறுப்பாளர். அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம உள்ளே கொடுக்கணும். மொபைல் நம்பராக இருந்தாலும் சரி, இமெயில் ஐடியாக இருந்தாலும் சரி, அட்ரஸாக இருந்தாலும் சரி, வேறு அவங்க என்ன ப்ராடக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் நம்ம உள்ளே கொடுத்து நம்ம அப்ளை பண்ணணும். ஆனால் பல பேர் வந்து அதிலிருந்து தவறி போய் ஓடிபி கேட்குறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இல்லை யோசிச்சுக்கிட்டு அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்து அக்சஸ் பண்ணுறாங்க. இது மிகப்பெரிய தவறு. இது வந்து ஜிஎஸ்டி ஹோல்டருக்கு வந்து தெரியறதே கிடையாது. ஏதோ மாதம் ஏதோ ஃபைலிங் நடக்குதா அப்படிங்கிறத சில பேர் பார்க்குறாங்க. இல்லை அதை கூட யாரும் கவனிக்கிறது இல்லை. ஆகையினால ஜிஎஸ்டி எடுக்கும்போது, புதுசாக எடுக்கும்போது அதற்கான இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் உங்களுடையதாக இருக்கணும். இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஜிஎஸ்டி அப்ளை பண்ண சொல்கிறீங்களா, உங்கள் ஓடிபி உங்களுக்கு வருதா, உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கு ரெண்டுக்கும் சேர்ந்தே வரணும். ரெண்டுக்குமே வரும். ஜிஎஸ்டி போர்ட்டல்லேருந்து ரெண்டுக்குமே வந்துடும். இமெயில் ஐடிக்கும் போகும் ஓடிபி, உங்களுடைய எஸ்எம்எஸுக்கும் ஓடிபி வரும். இதை நீங்கள் கண்காணிக்கணும். ஏதோ ஈஸியாக வேலை முடியுது அப்படிங்கிறதுக்காக செயல்படுத்தாதீங்க. பல பேர் வந்து எடுத்து கொடுக்குறவங்க இந்த இமெயில் ஐடி, ஓடிபி, மொபைல் ஓடிபி இதில் ஏதாவது ஒன்று அவங்கள அக்சஸ் பண்ண வச்சுக்கிட்டு ஸோ உங்கள்கிட்ட வந்து முழுமையான விவரங்களை கொடுக்காம விட்டுறாங்க. அதே மாதிரி நீங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எந்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த இமெயில் ஐடி, மொபைல் நம்பரை கடைசி வரைக்கும் நீங்கள் அதை மாற்றாமல் வச்சுக்கோங்க. சப்போஸ் பல காரணங்களால் நீங்கள் அதை ஒரு மொபைல் நம்பரை நீங்கள் கேன்சல் பண்ண போகிறீங்க, இல்லை இமெயில் ஐடியை கேன்சல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியில் மாற்றங்கள் கொடுத்துட்டு அதை அமெண்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கொடுத்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எதுவோ நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கவனப்படுத்தணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ஜிஎஸ்டி எடுத்ததுக்கப்புறம், இரண்டாவதாக ஜிஎஸ்டி எடுத்ததுக்கப்புறம் யூசர் நேம், பாஸ்வேர்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யூசர் நேம் அவங்க கிரியேட் பண்ணாலோ, எடுத்து கொடுக்குறவங்க அது யாராக இருந்தாலும் சரி கிரியேட் பண்ணாங்கன்னா அந்த யூசர் நேமை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பாஸ்வேர்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு கூட நம்ம யூசர் நேம் தெரிஞ்சால் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனால் யூசர் நேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூசர் நேம் கட்டாயமாக தெரிஞ்சுக்கோங்க. மூன்றாவதாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், சரியான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுக்கணும். கேன்சலான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கறது, ரெண்டாவது அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை கொடுக்குறது, சம்மந்தமில்லாத ஒரு அக்கௌண்ட்ஸை கொடுக்குறது, இந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் நீங்கள் நடைமுறையில் யூஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டை கொடுங்க. அது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டு கம்பெனி பேரில் ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை உங்களுடைய கம்பெனி அக்கௌண்ட்டை உள்ளே கொடுங்க. இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கட்டாயமாக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சரியான அக்கௌண்ட்டை கொடுக்கணும். அடுத்து மந்த்து, அதாவது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கும்போது உங்கள் போர்டு, நேம் போர்டுங்கிறது நீங்கள் எடுத்து ஜிஎஸ்டி எந்த அட்ரஸில் எடுக்கிறீங்களோ, அது வீட்டு அட்ரஸாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் அட்ரஸாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு போர்டு வச்சுருங்க. சின்னதாக ஒரு போர்டு, கம்பெனி நேம், உங்களுடைய கம்பெனி அட்ரஸ்ஸு, உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுடைய பேர்,
கம்பெனி நேம் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் அனுப்பிங்களோ அந்த டீட்டெயில்ஸை போர்டாக மாட்டி கட்டாயமாக வைங்க. எந்த நேரமும் ஆஃபீஸர்ஸ் விசிட்டிங் வரலாம். இது நீங்கள் கவனப்படுத்திக்கோங்க. அடுத்து அங்கதாக மந்த்லி ரிட்டர்ன்ஸ் இது வந்து கட்டாயமாக நீங்கள் ஃபைலிங் பண்ணணும். ஒரு ஜிஎஸ்டி ஹோல்டர், நீங்கள் உங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி லைசன்ஸ் கிடச்சிருச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 3B இதை கட்டாயமாக ஃபைல் பண்ணணும். இது ஜிஎஸ்டி எடுத்த அனைவருக்குமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஆடிட்டர் பார்ப்பாங்க, அவங்க பார்த்துக்குருவாங்க, இல்லை அந்த பிஸ்னஸ் பண்ணால் பண்ணிக்கிடுவோம் அப்படின்ட்டுலாம் அசால்ட்டாக விட்டுட்டீங்க அப்படின்னா தவறு நடந்து விட்டால் நீங்கள் தான் பொறுப்பு. அதை நீங்கள் ஒன்றுமே ரெக்டிஃபை பண்ணுறது மிக மிக கஷ்டம். ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸை பொறுத்தளவில் ஜிஎஸ்டி ஹோல்டர்ஸ் அனைவருமே ஒவ்வொரு மாதமும் 11ஆம் தேதி ஸ்லாப் டேட் அப்படின்னா நீங்கள் ஒரு 8ஆம் தேதிக்குள்ளேயே இல்லை 6, 7, 8ஆம் தேதிக்குள்ளேயே ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணால் நீங்கள் ரெடி ஆகிடுங்க. ஜிஎஸ்டிஆர் 1 பிஃபோர் 8, அதாவது ஸ்லாப் டேட்டு 11. ஒவ்வொரு மாதமும் 11ஆம் தேதி வந்து ஸ்லாப் டேட், அந்த டேட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா லேட் ஃபீ வரும். ஸோ நீங்கள் ஒரு 10ஆம் தேதிக்கு முன்னாடியோ இல்லை 8ஆம் தேதிக்கு முன்னாடியோ ஜிஎஸ்டிஆர் 1 நீங்கள் ஃபைலிங் பண்ணிடுங்க. ஸோ இதை ஃபைல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பிஸ்னஸுக்கான பர்ச்சேஸ் பில்லு, சேல்ஸ் பில்லை நீங்கள் உங்கள் யார் ஃபைலிங் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்து ஃபைலிங் பண்ண சொல்லுங்கள். இல்லை சார் எதுவுமே பண்ணலை, பிஸ்னஸே பண்ணலை அப்படின்னா 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும், 30 அது 31ஆம் தேதி வரைக்கும் எதுவுமே பிஸ்னஸ் பண்ணலை அப்படின்னா அதற்கு மறுமாதம் அந்த 8ஆம் தேதிக்குள்ளேயோ இல்லை 10ஆம் தேதிக்குள்ளேயோ நீங்கள் அதற்கான ரிட்டர்ன்ஸ் எதுவுமே பண்ணலை, நில் ரிட்டர்ன் கொடுங்க. பண்ணியிருந்தீங்க பில் இருக்குது அப்படின்னா அதையும் ஆடிட்டர்கிட்ட அனுப்பி, இல்லை யார் உங்களுக்கு அந்த கணக்கை ஃபைலிங் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அனுப்பி அதை ஃபைலிங் பண்ண சொல்லுங்கள். அவங்க கேட்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் தான் பொறுப்பு. அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம். 11ஆம் தேதியை தாண்டிடுச்சு, அவர் மறந்துட்டாங்க, அவங்க வேலை பொருளும் மறந்துட்டாங்க, ஒர்க் பிஸியில் மறந்துட்டாங்க அப்படின்னா 11ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் தான் ஃபைன் கட்டணும். கேட்டால் பார்ப்போம் அப்படின்னு அசால்ட்டாக நீங்கள் பல பேர் இருக்கிறாங்க. ஜிஎஸ்டி ஹோல்டர்ஸ் பல பேர் ஆடிட்டர் கேட்டால் பார்ப்போம், ஃபைலிங் பண்ணுறவங்க கேட்டால் பார்ப்போம், அவங்க ஒரு பொறுப்பாகவே எடுக்கிறதே கிடையாது. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த மாதிரி நீங்கள் பொறுப்பாக இல்லாமல் இருந்து ஆடிட்டர்ஸோ இல்லை ஃபைலிங் பண்ணுறவங்களோ அவங்க கவனத்தில் வராமல் அவங்க வந்து அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு மறந்துட்டாங்க அப்படின்னா, இன்கேஸ் இது மாதிரி ஒரு 3 to 4 months நடந்துருச்சு அப்படின்னா ஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு நோட்டீஸ்லாம் வந்திருக்கும். அதே நீங்கள் ஃபைலிங் பண்ணுறதுலே கவனம் செலுத்தாத போது நோட்டீஸ் எப்படி நீங்கள் கவனம் செலுத்தி பார்ப்பீங்க? ஸோ அதுவே நோட்டீஸ் வந்திருக்கும், நோட்டீஸுக்கு பதில் கொடுத்துருக்க மாட்டீங்க, ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஒன்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் பேன் கார்டில் எடுக்கிறது மிக மிக கஷ்டம். பெனால்ட்டியெல்லாம் கட்ட வேண்டியிருக்கும். பெனால்ட்டியெல்லாம் கட்டி முடித்தா கூட உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி நம்பர் கிடைப்பதோ இல்லை புதியதாக ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கிறதோ மிக மிக கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு ஜிஎஸ்டி எடுத்துருக்கீங்க, நீங்கள் வந்து ஈஸியாக அதை இழந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு கவனக்குறைவால் இழந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப எடுப்பது மிக மிக கஷ்டமான ஒரு விஷயம். இது பல பேருக்கு தெரியறதே இல்லை. அசால்ட்டாக நினைக்கிறாங்க. ஜிஎஸ்டி வந்து ஒரு அசால்ட்டாக நினைக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு நம்பர். இந்தியா ஃபுல் முழுக்க ட்ரேட் பண்ணுறதுக்கு, நீங்கள் சர்வீஸ் செக்டராக இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சராக இருந்தாலும் சரி, ட்ரேடராக இருந்தாலும் சரி, ட்ரேட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய, இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நம்பர் ஜிஎஸ்டிஎன். இதை வந்து ஈஸியாக ஒரு கவனக்குறைவில் அசால்ட்டாவோ ஒரு பொறுப்பு இல்லாமையோ இதை இழந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப எடுப்பது மிக கஷ்டம். அது நீங்கள் போய் இப்போ எங்கே போய் நின்னாலும் ஒன்றாகாது. உங்களுக்கு எடுத்து கொடுத்தவங்க, உங்களுக்கு ஃபைலிங் பண்ணவங்க யாரும் பொறுப்பு கிடையாது. நீங்கள் தான் பொறுப்பு. உங்களால் எடுக்க முடியலை, அவ்வளோதான். நீங்கள் எங்கே போய் நின்று ஒன்றாக போகிறதில்ல. பெனால்ட்டியெல்லாம் கட்டினா கூட கிடைச்சிட்டா தான் போச்சு, கிடைக்கலன்னா முடியாது. ஸோ கவனமாக நீங்கள் இதில் நீங்கள் செயல்படணும். ஜிஎஸ்டிஆர் ஃபைலிங் வந்து கட்டாயம் கொடுக்கணும். நீங்கள் தான் கவனத்தில் எடுத்துக்கணும். 10ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடிய 8ஆம் தேதி நீங்கள் கால் பண்ணி எனக்கு ஃபைலிங் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லி 2-3 தடவை அவங்கள வந்து இனிஷியேட் பண்ணால் தான் ஃபைலிங் பண்ணி முடியும்.
அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபைல் பண்ணியாச்சா அப்படிங்கிறது உங்கள் இமெயிலில் வந்துடும். எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்கள் இமெயிலுக்கு வந்துடும், உங்கள் மொபைலுக்கும் வரும். ஃபைலிங் பண்ணுறது ஃபெயிலியர் ஆனாலோ இல்லை ஃபைலிங் பண்ணாமல் விட்டாலோ உங்கள் இமெயிலுக்கோ உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் இன்டிமேட் வரும். அதையும் நம்ம பார்க்க தவறிட்டோம் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் ஜிஎஸ்டிஆர் 3B ஸ்லாப் டேட் வந்து 21. நீங்கள் ஒரு 15, 16ஆம் தேதி 17ஆம் தேதிக்குள்ளேயாவது கொடுத்து முடிச்சிடணும். என்ன சேல்ஸ் இருந்தால் கொடுத்து முடிச்சுட்டு, பர்ச்சேஸ் இருந்தாலும் கொடுத்து முடிச்சுட்டு, அதற்கு என்ன டேக்ஸ் கட்ட வேண்டியிருந்தால் கட்டி முடிச்சிருங்க. இல்லை நீங்கள் எலிஜிபிள் ஐடிசி இருந்தால் அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சு அதையும் நீங்கள் கிளியர் பண்ணி டேக்ஸ் கட்ட வேண்டியிருந்தால் கட்டி இல்லை க்ளோஸ் பண்ணி முடிங்க. ஜிஎஸ்டிஆர் 3Bயை ஃபைலிங் பண்ணி முடிச்சிருங்க. குறிப்பிட்ட டேட்டுக்கு முன்னாடியே இந்த 21ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுறது, 21ஆம் தேதி நைட்டு ஃபைலிங் பண்ணுறது, அந்நேரம் லோடிங் ஆகும், அந்நேரம் ஃபைல் பண்ணாமல் போச்சு அப்படின்னா 22ஆம் தேதி காலையிலேருந்து உங்களுக்கு லேட் ஃபீ ஆரம்பிச்சிடும், பெனால்ட்டி ஆரம்பிச்சிடும். இது பல பேர் வந்து ஃபைலிங் பண்ணுறவங்க தவறும் பண்ணுறாங்க. சில பேர் ஃபைலிங் பண்ண கொடுக்குறவங்களே அவங்க ஃபைல்ஸை கொடுக்கறதில்ல, சரியான டயத்தில் கொடுக்கறதில்ல. அவங்க ஆடிட்டர் டீம் கேட்குறதும் இல்லை, நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறது இல்லை. ஃபைலிங் பண்ணுற யாராக இருந்தாலும் எந்த ஏஜென்சியோ இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டியோ இல்லை ஒரு கன்சல்டன்ட்டையோ கேட்குறதே கிடையாது. அவங்க அதாவது முழுக்க இது ஜிஎஸ்டி ஹோல்டர் தான் பொறுப்பு. அதனால் முன்னக்கூடியே நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் தான் உங்கள் கம்பெனிக்கு முதலாளி, நீங்கள் தான் உங்கள் கம்பெனிக்கு பொறுப்பு. அதை ஃபைலிங் பண்ணுறது, அதை மானிட்டர் பண்ணுறது, அதை ஃபாலோ பண்ணுறது. ஏதாவது ஒரு மிஸ்டேக் அப்படின்னா நீங்கள் தான் அதை போய் நிற்கணும். எது ஒரு ஃபால்ட்டுனாலும். ஏன்னா நீங்கள் ஆடிட்டர் இன்டர்னல் ஆடிட்டர் வைக்கலை, நீங்கள் எல்லாமே எக்ஸ்டர்னலாக உள்ள ஆடிட்டர்கிட்டையோ ஒரு கன்சல்டன்ட்டையோ ஒரு ஃபைலிங் பண்ணுறவங்ககிட்ட தான் கொடுக்குறீங்க. இன்டர்னல் ஆடிட்டர் வைக்கணும்னா அது பெரிய பெரிய கம்பெனினால தான் முடியும். கம்பெனிக்குன்னு ஒரு ஆடிட்டர் வைக்கிறது அப்போ எல்லாராலையும் முடியாது. அப்படிங்கும்போது சில விஷயங்கள்லையாவது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து மாதம் என்ன நோட்டீஸ் வருது, நம்ம மெயிலுக்கு நோட்டீஸ் வருதா, உங்களுக்கு தான் ஏற்கனவே யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் உள்ளே போய்ட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு உள்ளே போய்ட்டு ஏதாவது நோட்டீஸ் வந்திருக்கான்னு மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஃபைலிங் பண்ண முடியலை தெரியாது அப்படின்னா அந்த பக்கம் போக வேண்டியதில்லை. நோட்டீஸ் மட்டும் வருதா, இல்லை உங்கள் இமெயிலுக்கே நோட்டிஃபிகேஷன்ஸ் வருதா, உங்கள் மொபைல் நம்பருக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வருதா, எவ்ரி மந்த் நீங்கள் செக் பண்ண உங்கள் இமெயிலை. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். நோட்டீஸை ஃபாலோ பண்ண முடியாமல், நோட்டீஸை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டீங்க, அதில் ஏதாவது நோட்டீஸ் வந்து அதில் குறிப்பிட்ட அந்த டியூ டேட்டை தாண்டி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணலை அந்த நோட்டீஸுக்கு அப்படின்னா கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. இது ரொம்ப முக்கியம். பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டப்பட்டு எடுத்த ரூபாயும் போச்சு, நீங்கள் ஒரு நாள் பாடுபட்டு வச்சுருந்த கட்டி எல்லாமே போயிடும். அப்புறம் நீங்கள் ரெக்கவர் பண்ணுறது மிக கஷ்டம். அப்புறம் பெனால்ட்டியும் கட்டணும், ரீஅப்ளை பண்ணணும், ரிவோகேஷன் பண்ணணும். அப்படி ரிவோகேஷன் டைமும் முடிஞ்சு போய் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்பீல் போய் அதை ரெக்கவர் பண்ணுறதுக்குள்ள போதும் ஆகிடும். அப்புறம் உங்கள் நேமில் நீங்கள் ஜிஎஸ்டியை எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு உண்டாக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் வீட்டாளர் பேரில் யாராவது பேரில் எடுக்கணும், கம்பெனி ஆரம்பிக்கிறது உங்கள் பேரில் ஆரம்பித்து ஸோ மிகப்பெரிய கஷ்டங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பிஸ்னஸே பண்ணாட்டால் கூட ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து நீங்கள் பிஸ்னஸே பண்ணாட்டால் கூட இந்த முறையாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் மிகப்பெரிய விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஸோ இது கவனமாக வச்சுக்கோங்க. இதை பயமுறுத்துறதுக்காக சொல்ல, நீங்கள் கேர் பண்ணுங்கள். ஒரு கம்பெனிக்கு முதலாளி, ஒரு கம்பெனிக்கு உரிமையாளர், ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ஒரு ப்ரொப்ரைட்டராக நீங்கள் வாரீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி உங்கள் கையில் இருக்குன்னு அர்த்தம். இது உங்களுடைய பலம் வந்து உங்களுக்கு அதை தெரியாமல் நீங்கள் அதை கேர்லெஸ்ஸாக விடுறதுனால இழப்புகள் அதிகமாக இருக்கும். கவனமாக இருங்க. அடுத்து நோட்டீஸ் வந்து சரிவர பாருங்கள், உங்கள் மெயிலை வாட்ச் பண்ணுங்கள், அப்புறம் வந்து இமெயில் வாட்ச் பண்ணுங்கள், அப்புறம் எஸ்எம்எஸ் என்ன வருது, ஒவ்வொரு மாதமும் ஃபைலிங் பண்ணோன்னா ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணி முடிச்சிட்டோமா அதுக்கு ஓடிபி இதுதானா, ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணி அதற்கான ஓடிபி இதுதானா, ஏஆர் நம்பர் ஜென்ரேட் ஆகுதா, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ ஜிஎஸ்டிக்கு முழுக்க ஜிஎஸ்டி ஹோல்டர் தான் பொறுப்பு. நீங்கள் தான் உங்கள் கம்பெனிக்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் ஏதாவது டவுட் வந்தாலோ எது வந்தாலும் நீங்கள் யார்கிட்ட ஃபைலிங் பண்ணுறீங்களோ, யார்கிட்ட ஜிஎஸ்டி எடுத்தீங்களோ அவங்கக்கிட்ட கேளுங்க. கேட்டு அதை ரெக்டிஃபை பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
ஓகே. ஸோ இந்த ஜிஎஸ்டிக்கான முழு விவரங்கள் பார்த்தீங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். நன்றி.